Hi students, this is Tirumala YouTube channel. Tamilnadu 10th Max samacheerkalvi new syllabus. Third chapter Algebra matrix example 3.66 இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். So if A is equal to 183350876, B is equal to 8 minus 6 minus 4 2 11 minus 3 0 1 5 and C is equal to 530 minus 1 minus 7 2 1 4 3 கொடுத்திருக்காங்க. So compute the following 3a plus 2b minus c ன்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல 3a வந்து ஏஆல மல்டிப்ளை பண்ணுறோம், ஏவோட வேல்யூ 3 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேல்யூஸை நம்ம எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா அவன் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸை நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 3 இருக்குது, அதனால் 3ன்னு எழுதுகிறோம். இங்கே 2 இருக்குது, அதனால் 2ன்னு போட்டுக்கிறோம். தென் இங்கே எதுவுமே இல்லை, சின்றதுனால நம்ம எதுவும் போடலை. ஸோ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது ஒரு நம்பருக்கும் நீங்கள் எழுதும்போது 3 1s are 3, 3 8s are 24, 3 3s are 9, 3 3s are 9, 3 5s are 15. ஒரு நம்பருக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதுவே 2 வச்சு எல்லாத்துக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இங்கே 3 இருக்குது, இங்கே 16 இருக்குது, இங்கே -5 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா 3 + 16 is 19, 19ல் 5 போச்சுன்னா 14. அப்புறம் இங்கே 24 minus 12னா 12, 12 minus 3னா 9. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் தேர் இஸ் அன் ஆன்சர். எப்படின்னா இப்போ 9 எடுக்கிறீங்கன்னா 9 + 4 13, 13 + 1 is 14, 15 + 22 + 7 பண்ணிங்கன்னா 29 ஒரு 15 சேர்ந்தா 44. இங்கே 0 இருக்குது, இங்கே -6 -2னா -8. அடுத்து 24 0 -1னா 24ல் 0 போச்சுன்னா 24 -1 வந்து 23, 21 + 2 வந்து 23, 23ல் 4 போச்சுன்னா 19, 18 + 10னா 28, 28ல் 3 போச்சுன்னா 25. ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3a + 2b - cனா டோட்டலாக 2 அடிஷன் கொடுத்து ஒரு சப்ராக்ட் பண்ணணும். லெட் அஸ் கோ டு த செகண்ட் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக என்னென்னா 1/2a இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணி எழுதணும், வேறு ஒன்றும் இல்லை. இதில் சிம்பிள் தான். எப்படின்னா கொடுத்துருக்க ஏவோட வேல்யூவை முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவில் நம்ம என்ன பண்ணணும்னா 1/2 நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 1/2 போட்டோம்னா இந்த 1/2 உள்ளே போகும்போது 1/2 × 1, அப்போ அது வந்து 1/2 மாறும். 1/2 × 8, அப்போ 8/2 கேன்சல் பண்ணால் 4. அடுத்தது 1/2 × 3னா 3/2. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்குது. அதை இங்கே ஃபஸ்ட்டு இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கிறோம். 3 × 6, 3 × 4 அந்த மாதிரி எழுதுந்து ஒரு டேர்ம் உங்களுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா இதை நம்ம சால்வ் பண்ணுறோம். எப்படின்னா இந்த டேர்ம் இதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். எப்படின்னா 1 - 24, 1 - 1 + 18, 8 + 18, 3 + 12 அந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது this 1/2 will get multiplied into this -23 and 26, அதுக்கப்புறம் 1/15 அந்த மாதிரி எழுதி சால்வ் பண்ணுறாங்க. இது எப்படின்னா 1/2 × -23னா -23/2, 1/2 × 26னா 26/2, it is equal to 13. டிவைட் பண்ணால் 13. அது வந்து இதோட ஆன்சர். 23 வந்து இந்த வேல்யூட ஆன்சர். இப்போ இதுக்கு வரும்போது 1/2 × 15னா 15/2, அது இந்த சம்மோட ஆன்சர். 1/2 × -3/2, 1/2 × 28னா -14, 1/2 × 9னா 9/2. ஸோ அந்த மாதிரி இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் கிடச்சிருக்கு. இந்த ஃபார்ம் பாருங்கள். இதில் இந்த 3 அப்படியே வச்சுக்கிறாங்க, இந்த 1 அப்படியே வச்சுருக்காங்க. 1/2 மட்டும் காமனாக வெளியே எழுதி காமனாக எடுத்து இதை சால்வ் பண்ணுறாங்க. ஐ ஹோப் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel, and inform Tirumala Max YouTube channel is covering all the chapters in 10th, 11th and 12th, even for 6th to 8th, 10th also they are covering. Please subscribe to Tirumala Max YouTube channel. Thank you.